வணக்கம். மகரம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையை வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது நீங்கள் அமைதியாக வாழக்கூடிய ஒரு மனிதராகவும் கட்டுப்பாட்டுடன் இருக்கக்கூடிய ஒரு மனிதராகவும் அனைவருக்குமே தோன்றும். பொறுப்புடன் நடந்த ஒரு பாதையாக கூட உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக இருந்திருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கடந்து வந்த ஒரு முக்கியமான ஒரு பாதைகளாக இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்தும் இருக்கும். அதிலிருந்து வெளிவர முடியாமல் இன்னமும் நீங்கள் சிக்கி தப்பித்துக் கொண்டிருந்த சில அனுபவங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய துன்பங்களையும் பெரிய பெரிய பிரச்சனைகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டேதான் இருந்திருக்கும். ஆனால் உங்களுடைய உள்ளுக்குள்ள நீங்க அனுபவித்த உண்மைகள் வேறுபட்டவையாக இருக்கும். அனைவருடைய வாழ்க்கையும் சரி, உங்களுடைய வாழ்க்கையும் சரி, அவங்க வாழ்க்கைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கும். அவங்க வாழ்கின்ற வாழ்க்கை வேற, நீங்க வாழ்கின்ற வாழ்க்கை வேற. அந்த இரண்டிற்கும் பெரிய அளவுல வித்தியாசங்கள் நிச்சயமாக இருக்கும். நீங்க அனுபவித்த உண்மைகள், நீங்க அனுபவித்த நம்பிக்கை துரோகங்கள், இதெல்லாம் மற்ற நபர்களின் வாழ்க்கையிலிருந்து வேறுபட்ட ஒன்றாவையாக நிச்சயமாக இருக்கும். நான் உங்களுக்காக இருக்கிறேன் என்று சிலர் கூறிய வார்த்தைகள் உங்களுடைய மனதில் ஒரு நம்பிக்கையை நிச்சயமாக உருவாக்கியிருக்கும். அதை உங்களுடைய மனதிலிருந்து யாராலையும் எடுக்கவும் முடியாது, ஒன்றும் செய்யவும் முடியாது. இந்த மாதிரி சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடக்கும். இந்த ஒரு நம்பிக்கையை பிடித்து கொண்டு நீங்கள் பல முடிவுகளை நிச்சயமாக எடுத்திருப்பீங்க, பல தியாகங்களை செஞ்சிருப்பீங்க அந்த மனிதர்களுக்காக. ஆனால் அந்த வார்த்தைகளுக்கு பின்னால் இருந்த வெறுமையை நீங்கள் உணர்ந்த தருணங்கள் இருக்கல்லவா, அந்த உணர்ந்த தருணங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுக்கு கெடுதல்களை உங்களுடைய வாழ்க்கையில உருவாக்கக்கூடியதாக இருக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில மனதை உடைத்த மிகப்பெரிய ஒரு நேரமாக இருக்கும். இதிலிருந்து உங்களால் வெளியவும் வர முடியாது, உள்ளேயும் போக முடியாது. ஏன் நம்முடைய வாழ்க்கையில மட்டும் இப்படி நடந்து கொண்டு இருக்கிறது என்று தெரியாம நீங்க முழித்து கொண்டு நிச்சயமாக இருப்பீங்க. இந்த ஒரு நேரத்துல நீங்கள் இழந்தது ஒரு மனிதரை மட்டும் கிடையாது, ஒரு நம்பிக்கையும் நிச்சயமாக இழந்திருப்பீங்க. இந்த ஒரு நம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கையில மீண்டும் கிடைக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக கிடைக்காது. இந்த ஒரு நம்பிக்கையானது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்காமல் நிச்சயமாக இழந்திருப்பீங்க. ஒரு நம்பிக்கையும் சரி, ஒரு நம்பிக்கையை அது மட்டும் இல்லாமல் ஒரு மனிதரையே நீங்கள் இழந்திருப்பீங்க. ஒரு பாதுகாப்பு உணர்வு, ஒரு மன அமைதி, எல்லாத்தையும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக இழந்து நிச்சயமாக என்ன செய்வது என்று தெரியாமல் முழித்து கொண்டு இருப்பீங்க. நீங்கள் அதிக அன்பு கொடுத்தவர்களால் ஏற்பட்ட காயங்கள் 3 வகையில் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக பதிந்திருக்கும். அது என்னவென்று ஒவ்வொன்றாக கூறுகிறேன். அது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வழியாக கூறுங்கள். முதலில் உங்களுடைய உண்மையான அன்பை ஒரு சாதாரணமான விஷயமாக எடுத்துக்கொண்டிருப்பாங்க. ஆனால் இது உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் நம்முடைய அன்பை அவங்க வாங்கி கொண்டாங்க, இருந்தாலும் அதற்கான திருப்பி அன்பை அவங்க கொடுக்கல. அதை நினைத்து நீங்கள் எப்பொழுதுமே வருந்த மாட்டீங்க. நீங்கள் செய்ததை மதிக்காமல் அவங்க இயல்பாக கிடைக்கக்கூடியது போல நடந்து கொள்வாங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுக்கு துன்பங்களை உருவாக்கும். நீங்கள் அவங்களுக்காக தேடி தேடி எத்தனையோ நபர்களை கால் கைகளில் விழுந்து அவங்களுக்காக வேண்டியதை, அவங்க கேட்டதை நம்ம உடனடியாக கொடுக்கணும் அப்படின்னு அவங்களுக்காக நீங்கள் எவ்வளவோ இடங்களில் அலைந்து திரிந்து நீங்கள் அவங்களுக்காக வாங்கி கொடுத்துருப்பீங்க அந்த ஒரு உதவியை. இருந்தாலும் அவர்கள் அதனை பார்த்து இது எல்லா இடத்துலையும் எளிதாக கிடைக்கிறதானே அப்படின்னு சொல்லிட்டு உங்களிடம் ஒரு நன்றியை கூட அவங்க கூறியிருக்க மாட்டாங்க. இது மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வேதனையை நிச்சயம் கொடுத்து கொண்டே இருக்கும். அவங்களுக்கு அது இயல்பாக இருக்கலாம். ஆனால் இதற்காண்டி நீங்க பட்ட கஷ்டங்கள் உங்களுக்கு மட்டுமே தெரியும். இந்த மாதிரி சில மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா இருந்திருப்பாங்க, இருக்கவும் செய்வாங்க. இரண்டாவது, அவங்களுடைய உணர்ச்சிகளை புரிந்து கொண்டது போல நடிப்பாங்க. நீங்க மற்றவங்களிடம் ஏதாவது ஒன்று கூறுகிறீங்க, இல்லைன்னா உங்களுடைய உள்ளுக்குள்ள ஏதாவது வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருக்கு என்று உங்களுக்குள்ள இருந்தது அப்படின்னா அதை நீங்க மற்றவங்ககிட்ட கூறும் பொழுது அதை புரிந்து கொண்டது போல உங்களுடைய வாழ்க்கையில அவங்க நடிப்பாங்க. ஆனால் உண்மையில் அவங்க அதை புரிந்து கொள்ள மாட்டாங்க. புரிந்து கொண்டது போல நடித்து அதை தங்களுடைய தேவைக்காக அவங்க பயன்படுத்தி கொள்வாங்க. உங்களுடைய வீக்னஸ் என்ன, உங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என அனைத்தையுமே தெரிந்து கொண்டு உங்களிடமிருந்து பணத்தை எப்படி வசூலிக்கலாம் என அனைத்தையுமே தெரிந்து வைத்துக்கொண்டு இந்த மாதிரி சில செயல்களில் அவங்க ஈடுபடுவாங்க. எனவே உங்களுடைய உணர்ச்சிகளை யாருமே, உங்கள் கூட இருக்கக்கூடிய மனிதர்கள் யாருமே உணர்ந்து கொள்ள மாட்டார்கள் என்பதை நீங்கள் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, நீங்கள் மிகவும் நம்பிய சிலரோ கூட நீங்கள் அவங்களுக்காக நிற்கக்கூடிய நேரத்தில் இல்லாமல் போயிருப்பாங்க. ஆனால் நீங்கள் அவங்களுக்காக அதே இடத்துல நின்றுக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் புதிய மனிதர்கள் வந்தவனையும் உங்களை அவங்க கண்டுகொள்ளாமல் போயிருப்பாங்க. இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவுக்கு மனவேதனையும் காயங்களையும் நிச்சயமாக ஏற்படுத்தியிருக்கும். இந்த 3 அனுபவங்களும் தான் உங்களுக்குள்ள ஒரு அமைதியான ஒரு உறவை உங்களுக்குள்ள உருவாக்கி கொண்டே இருக்கும். என்ன செய்வது என்று தெரியாமல் உங்களுடைய மனதையும் மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனைகளுக்கும் ஆளாக்கி கொண்டே இருக்கும். இந்த மாதிரி சில செயல்கள் நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். உங்களை பொறுத்தளவுக்கு நீங்கள் யாரையும் எளிதில் நம்ப மாட்டீங்க.
ஆனால் ஒரு முறை நம்பினால் முழுமையாக நீங்கள் நம்பி விடுவீங்க. அந்த ஒரு நம்பிக்கையை சிலர் சோதனையாக எடுத்துக்கொள்வார்கள். அந்த சோதனையாக எடுத்துக்கொண்டு உங்களுடைய நம்பிக்கையும் உழைப்பையும் பயன்படுத்தி கொண்டு அவங்களுடைய தேவையை முடித்ததும் உங்களை விலக்கி விட்டு அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பாங்க. நீங்கள் எத்தனையோ நபர்களை நம்பி எத்தனையோ விஷயங்களை பகிர்ந்திருப்பீங்க. அவங்க மீது நீங்கள் அதிகமான நம்பிக்கையும் வைத்திருப்பீங்க. ஆனால் அவங்க அந்த ஒரு நம்பிக்கையை உங்கள் மீது வைப்பது போல உங்களை ஏமாற்றி கொண்டு இருப்பாங்க. உங்களுடைய உழைப்பையும் சரி உங்களுடைய நம்பிக்கையும் அவங்க பறிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே உங்களிடம் அவங்க நட்புறவாக பழகியிருப்பாங்க. ஆனால் அது உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது, போக போகத்தான் தெரியும். இதனால் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். இது உங்களுக்கு கோபத்தை விட அதிகமான ஒரு அமைதியான வழியை தாங்க கொடுக்கும். ஏன் அப்படின்னா, நம்பிய ஒருவனை இந்த நாள் நம்ம நம்பிக்கை வைத்தோம், அவனே நம்ம கூட இருந்து கொண்டு இந்த மாதிரி சில செயல்களை செய்து விட்டான், இனிமேல் நம்மளுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் இப்படித்தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள. இதனால் என்ன செய்வது என்று தெரியாமல் நீங்கள் கோவப்பட்டு அவனிடம் போய் என்ன பேசினாலும் ஒன்றும் ஆகப்போகிறது கிடையாது. இனிமேல் அவன் எப்படின்னு தெரிஞ்சிருச்சு, நம்ம இதுக்கு ஏற்ற மாதிரி இருந்துக்கூடணும் அப்படின்னு நினைத்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே மாற்றி வாழ ஆரம்பிப்பீங்க. ஆனால் அந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கோபம் வர்றதை விட உங்களுக்கு அமைதியான ஒரு வழி தான் உங்களுக்குள்ள நிச்சயமாக ஏற்படும். அந்த ஒரு வழி உங்களால் மறக்க முடியாத ஒரு வழியாக இருக்கும். ஏன் தெரியுமா? நீங்கள் அவங்கள பற்றி நீங்கள் தவறாக நினைக்கல, ஆனால் அவங்க அவங்கள பற்றி சரியாக நினைக்கவில்லை. ஆனால் அவங்க 2 பேருக்குள்ள தவறு என்ன தெரியுமா? நீங்கள் அவங்கள புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு அவங்க அவங்கள புரிஞ்சுக்கல. அதனால தான் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி பிரச்சனைகள் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். ஆனால் வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவுக்கு மாற்றங்கள் நடக்கும். அதுவும் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய ஒரு மாற்றமானது நடக்கும். இதெல்லாம் எத்தனை நாளைக்கு என்று தெரியாது. ஆனால் இது அனைத்தும் தீர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய மாற்றங்கள் நடந்து அது உங்களுடைய வாழ்க்கையை எங்கேயோ கொண்டு செல்லும். இதுவரை நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமேல் நடக்கப் போவது என்ன என்று தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நினைத்துக் கொள்ளுங்கள். இனிமேல் தேவைப்பட்ட போது மட்டும் உங்களை அணுகியவர்கள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகுவாங்க. இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு வேண்டிய நபர்கள் அனைவரும் உங்களை தேடி வருவார்கள். உங்களை ஆதரிக்கக்கூடிய மனிதர்கள் நிச்சயமாக உங்களை தேடி வருவாங்க. நீங்கள் செஞ்ச தியாகங்களை புரிந்து நம்ம இவங்க கூட இருந்தால் நம்ம கண்டி என்னன்னாலும் பண்ணுவாங்க, நம்மளும் அவங்களுக்காக என்னன்னாலும் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய உறவுகள் மட்டுமே இனி உங்களை தேடி வரும். இதனால் உங்களுடைய வாழ்க்கை இனிமே பட்ட கஷ்டங்கள், இனிமேல் படக்கூடிய கஷ்டங்கள் எதுவுமே உங்களுக்கு பெரிதாக தெரியாது. எல்லாத்தையும் நம்மளால் சமாளிக்க முடியும் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வர தொடங்கிவிடும். அந்தளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும். அந்தளவுக்கு சில உறவுகள் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக கிடைப்பாங்க. உறவாக வந்தவங்க இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் போல நிச்சயமாக மாறுவாங்க. இன்னும் சில நேரங்களில் சொல்லணும் அப்படின்னா, தனியாக நீங்கள் சுமந்து கொண்டிருந்த சுமைகளை அவங்களும் உங்களுடன் சேர்ந்து உங்களுடைய சுமைகள் அவங்களுக்கு தெரிந்தவுடன் அவங்களும் உங்கள் கூட சேர்ந்து நானும் உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு அவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க. அந்த அளவுக்கு சில நல்ல மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திப்பீங்க. அவங்கள உங்களால் மறக்கவே முடியாது. இந்த மாதிரி சில அனுபவங்களும் நிச்சயமாக நடக்கும். சில உண்மைகளை உங்களிடம் இருந்து மறைத்தாலும் அந்த உறவுகள் உங்களை விட்டு விலக மாட்டார்கள். சில காரணங்களுக்காக மட்டுமே அந்த உண்மைகளை மறைத்திருப்பாங்க. அதுவும் உங்களுக்கு புரிய ஆரம்பித்து விடும். இந்த மாதிரி சில நல்ல மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக கிடைப்பாங்க. கிடைத்து அவங்க அவங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றுவாங்க. ஆனால் ஆழமான மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடக்கும். இனிமேல் நீங்க உணர்ச்சியால் அல்ல, அறிவால் முடிவெடுக்க ஆரம்பிப்பீங்க. இது வரைக்கும் நீங்கள் கோவப்பட்டோ இல்லைன்னா உங்களுடைய உணர்ச்சியாலேயோ தேவையில்லாத முடிவுகளை நீங்கள் எடுத்திருப்பீங்க. ஆனால் இனிமேல் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து உங்களுடைய அறிவை வைத்து நீங்கள் உங்களுடைய முயற்சிகளை எடுக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய மனம் இனிமேல் மெதுவாக உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும். எவருக்கு எவ்வளவு இடம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு தெளிவு உங்களுக்கு பிறந்து உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். உங்களுடைய அதிபதி சனி பகவான் உங்களை உள்ளிருந்து பலப்படுத்த ஆரம்பிப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது என்பதை நிச்சயமாக உங்களுக்கு காட்டியும் கொடுப்பார். அது வெளியில் உங்களுக்கு உடனே தெரியாது, ஆனால் போக போக உங்களுக்கு நிச்சயமாக தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் உங்களுக்குள் ஒரு உறுதி, ஒரு அமைதி, ஒரு தெளிவு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். இதுவரைக்கும் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை வேறையாக இருக்கும். இனிமேல் நீங்கள் வாழப்போகின்ற வாழ்க்கை நிச்சயமாக வேறாக மாறும். யார் உண்மையான நபர்கள், யார் போலியான நபர்கள் என்பதை நீங்கள் எளிதிலேயே அறிந்து கொள்வீங்க. இதனால் நீங்கள் புரிந்து கொள்வது 3 விஷயங்களாக இருக்கும். எல்லாரும் உங்களைப் போல உண்மையாக இருக்க மாட்டார்கள் என்பதை நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் உணர்ந்து கொள்வீங்க. உங்களுடைய அன்புக்கு எல்லையானது இருக்க வேண்டும். எல்லையை தாண்டினால் அமிர்தமும் நஞ்சு என்பது போல எல்லையை தாண்டினால் உங்களுக்கும் பிரச்சனைகள் தேவையில்லாமல் ஏற்படும் என்பதையும் உணர்ந்து கொள்வீர்கள். உங்களுடைய அமைதி தான் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும் என்பதையும் நீங்கள் உணர்வீர்கள். இந்த 3 விஷயங்களை மட்டும் நீங்கள் கைப்பற்றி கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். பழைய காயங்களை விடுவிக்கக்கூடிய ஒரு சக்தி உங்களுக்குள்ள நிச்சயமாக உருவாகும். அது ஒரே ஒரு நாளில் உங்களுக்கு நடக்காது. ஆனால் மெதுவாக அந்த ஒரு வலியானது உங்களுக்கு குறைந்து அதனிடத்தில் ஒரு வலிமையானது உருவாக ஆரம்பிக்கும். உங்களை மதிக்கக்கூடிய மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில தானாக வந்து சேருவாங்க. பேசாமலே புரிந்து கொள்ளக்கூடிய உறவுகளும் உங்களுக்குள்ள உருவாகும். தேவையற்ற நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து விலகுவாங்க.
உங்களுடைய வளர்ச்சிக்கு உதவக்கூடிய நபர்கள் மட்டும் உங்களுடைய அருகில் நிச்சயமாக இருப்பாங்க. இந்த மாற்றம் உங்களுக்கு உண்மையான சந்தோஷம் என்ன என்பதையும் நிச்சயமாக உணர்த்தும். நீங்கள் உங்களை முன்னேற்றக்கூடிய பழக்கங்களை உருவாக்க ஆரம்பிப்பீங்க. அன்பால் காயப்பட்ட உங்களுடைய மனம் இனிமேல் அறிவால் பாதுகாக்கப்படும். கிரகங்களும் இப்போது உங்களுக்கு ஒரு புதிய வேலையை செய்து கொண்டிருக்கிறது. அவை உங்களை மீண்டும் ஏமாற்றங்களுக்கு உள்ளாக்காமல் காத்து கொண்டிருக்கிறது. சரியான மனிதர்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இனிமேல் சந்திப்பீங்க. சந்தித்து உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை நிச்சயமாக அனுபவிப்பீங்க. மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.